இந்த இடம் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஒரு ஸ்பேஸ் ஃபில்லர் மாதிரி சின்ன இடம் தான். ஆனா சென்டிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு இதுல. இந்த ஐயப்பன் சிலையே எனக்கு எப்படி வந்ததுன்னா, நான் மலை ஏறி போனது எனக்கு கொஞ்சம் சவாலா தான் இருந்தது. பெரிய பாதையெல்லாம் இல்ல, சின்ன பாதை வழியா தான் போனேன். ஆனாலுமே என்னோட ஏஜுக்கு அது கொஞ்சம் சவாலா இருந்தது. ஆனா அங்க நடுராத்திரி போய் ரீச் ஆன சமயம், அந்த படிக்கட்டுல ஏறணும் இல்லையா, 18 படி ஏறுறது. அப்ப வந்து யாருமே கிடையாது. நான் பொதுவா வந்து டிவில எல்லாம் என்ன பாத்திருக்கேன்னா, நூற்றுக்கணக்கானவங்க கடகடன்னு ஏறுவாங்க, பிடிச்சு இழுத்து விடுற மாதிரி பாத்திருக்கேன். ஆனா நான் என் பையன்லாம் ஒன்னா ஒரு படியிலையும் கும்பிட்டு நாங்க மேல ஏறணும். அது எனக்கு அவ்வளோ ஆனந்தமா இருந்தது. மேல போனோன்னா அவரோட தரிசனம் வந்து அப்படியே ஏகாந்தமா இருந்தது. யாருமே இல்லாம இவரு உட்கார்ந்து இருந்தாரு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தது வந்து ஜோதியா தான் பார்த்தேன். அந்த விளக்கு மட்டும் தான் தெரிஞ்சது. இவருடைய அந்த திருமேனி எங்க இருக்குன்னே என்னால கண்டுபிடிக்க முடியல. எனக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்ச நேரம். அப்புறம் அந்த நெய்யை கொண்டு வந்து செலுத்துவாங்க இல்லையா, அந்த அபிஷேகத்துக்காக கொடுப்பாங்க இல்ல, நம்ம இருமுடியில இருக்கிற நெய். அதை எடுத்துட்டு வரும்போதுதான் நான் இவருடைய உடம்பையே பார்த்தேன், இந்த திருமேனியே பார்த்தேன். அதனால இதுக்கு மேல நம்ம இன்னொரு தடவை நம்ம சபரிமலைக்கு போவோமோ மாட்டோமோ, ஆனா கையோட அவரை தூக்கிட்டு வந்துடணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால அந்த சபரிமலை சன்னிதானத்திலேயே இந்த சிலையை வாங்கி அங்கிருந்து தலையிலையும் தோல்லையும் தூக்கி சுமந்துதான் திரும்ப எடுத்துட்டு வந்தேன்.